ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். சந்தோஷமாக பொங்கலெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதால நானும் இங்கே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன். அமெரிக்காவில் நல்லா எங்கள் ஃபேமிலி கூட ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிட்காயின் ஸ்டடியாக $1 lakh கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறதால தயவுசெய்து என் கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு திங்கு நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்துக்கலாம். பிட்காயின் $1 lakh கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் இந்த 2-3 நாள் அப்படியே இருக்கும். ஏன்னா 20ஆம் தேதி அவர் எலெக்ட் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவரது ஸ்வேரிங் செரமனி இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பம்ப் ஆகும், மேலே போகும், கண்டிப்பாக மேலே போகும். கொஞ்சம் இல்லை இம்பார்ட்டண்ட்டான பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா $1 lakh பம்ப் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை $1,08,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $1,13,000 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகணும். அதுக்கப்புறம் $1,15,000 அண்ட் அபோவ். இது டெய்லி சொல்கிறது தான், திருப்பியும் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா $92,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அது கீழே போகக்கூடாது, மேலே தான் இருக்கும். இப்போது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இங்கே அமெரிக்காவில் நேற்று இன்னைக்கு டிசம்பர் மாதம் எக்கனாமிக்கல் டாட்டாஸ் நிறைய வந்தது. அதெல்லாம் அருமையாக இருக்கிறதால ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அவர் ஜெர்மி போவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் 2 வாட்டி 100 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் 2 வாட்டி இந்த வருஷத்தில் ரெட்யூஸ் பண்ணுவார்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா நியூஸும் பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக இன்ஃப்ளேஷன் டவுன் ஆச்சு. இன்ஃப்ளேஷன் 2.9% வந்திருக்கிறதால கண்டிப்பாக அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பார்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுவார், இந்த வருஷத்தில் பண்ணுவார். அது எப்போ ஆரம்பித்து பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஒருவேளை பிப்ரவரி மாதம் கூட, ஜனவரி மாதம் டேட்டாலாம் நல்லா வந்ததுன்னா பிப்ரவரியில் ஒரு ரேட் கட் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல இன்னொரு ரேட் கட் இருக்கலாம். இது ஃபெட் நியூஸ். இப்போது அதர் இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் என்னன்னா, இப்போது ட்ரம்ப் சார் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது என்னன்னா, ட்ரம்ப் பிளான்ஸ் டு மேக் கிரிப்டோ எ நேஷ்னல் ப்ரையாரிட்டி வயா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். 20ஆம் தேதியே இந்த ஆர்டர் கொடுத்துட்றாரு. ரெகுலேஷன் கூட பண்ணிவிடுவாங்க. மிக்க சேரத்தில் ரெகுலேஷன் கூட பார்க்க சொல்கிறாரு. என்னான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் ப்ரையாரிட்டி பண்ணுறாரு கிரிப்டோ கரன்சியை. இது நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அருமையான நியூஸ். கண்டிப்பாக இது ரொம்ப பாசிட்டிவ் நியூஸு. கண்டிப்பாக மேலே போகும், மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும், மேலே போகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு நியூஸு அமெரிக்காவில். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் தாய்லாண்டில் பிட்காயின் இடிஎஃப், எத்தீரியம் இடிஎஃப் வந்த மாதிரி அதே மாதிரி அவங்க கூட அங்கே பிட்காயின் இடிஎஃப்ஸ் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. இதால் பிட்காயின் இன்னும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் நல்ல பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன். இப்போது லைட் காயின் எல்டிசி, லைட் காயின் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைட் காயின் ETF could attract up to $580 million of inflows if adoption mirror that of Bitcoin ETFs. Bitcoin ETF ஆட்டம் லைட் காயின் ETF கொண்டு வராங்க. இதால் நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றாங்க லைட் காயின் எல்டிசி பார்த்திங்கன்னா தற்சமயம் $123 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து ஒரு 40% ரைஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அது பார்த்துக்கங்க. லைட் காயின் பிடிச்சிருந்தா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது இந்த நியூஸு, நல்ல பாசிட்டிவ் நியூஸு. கண்டிப்பாக மேலே போகும் மார்க்கெட்டு. லைட் காயின் மேலே போகும், பார்த்துக்கோங்க. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறேன், நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போது ஒரு டாப் 5 காயின்ஸ்
டாப் 5 காயின்ஸ் 2025 பார்த்துக்க வேண்டிய ஒரு டாப் 5 காயின்ஸ் பற்றி சொல்கிறோம் பாருங்கள். ஃபார் நெக்ஸ்ட் கிரிப்டோ புல் ரன் 1 ARIL 1 டாலர் டீலூம்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்பர் 2 டெக்ஸ் பாஸ் டாலர் டிபோ டிஇபிஓ பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 டாலர் வைப்ரெட்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. இது ட்ரிப்பிங் வைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் 4 ஸ்பார்க் பாயிண்ட் ஃபியூயல் டாலர் ஃபியூயல்னு இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நல்ல காயின்ஸு. அப்புறம் டாலர் ஆக்ரோன்னு இருக்கும் ப்ராக்கெட்டில் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸு கிளிப்பிங் கூட வைக்கிறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த காயின்ஸு எப்படி இருக்குது என்னன்னு மார்க்கெட் கேப்பெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி எந்த காயின் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க. இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டிபாசிட் விட்ராலாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது. அதே மாதிரி Web3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் அருமையாக இருக்குது. அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எங்கள் கூட சேட் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் KYC முடிச்சிங்கன்னா வித்தின் ½ an hour to 1 hour டைமில் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தீரியம் வந்து இப்போ லோவில் தான் இருக்குது. கண்டிப்பாக எத்தீரியமும் பிட்காயின் ETFஸில் நிறைய இன்ஃப்ளோஸ் வருது, பயங்கரமாக இன்ஃப்ளோஸ் வருது. இங்கே அமெரிக்கன் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ETFஸில். அதால் எத்தீரியம் கூட கண்டிப்பாக ஏறும். எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. பை பண்ணுறவங்க பெரிய ஆளுங்க யாராவது இருந்தாக்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா கூட 18,500 19,000 வரைக்கும் இருக்குது. ஏதாவது டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஆர்பி என்னங்க இப்படி ஓடுது, கண்டிப்பாக இன்னும் நல்ல கெப்பாசிட்டி இருக்குது, கண்டிப்பாக இன்னும் மேலே போகும். கிட்டத்தட்ட இப்போவே $3.50 கிட்ட வந்துருக்கு. $3 தான் சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயோ $1.5 கிட்ட இருந்தது ஒரு 2 மாதம் முன்னால். இப்போ $3 போச்சுன்னா கிட்டத்தட்ட $300 கிட்ட இருக்குது. ஏதாவது டிப்ஸும் வந்ததுன்னா எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ட்ரம்ப் சார் ஸ்வேரிங்கினுக்கு அப்புறம் நல்ல விலைக்கு போகும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் வந்து $35 இருக்குது. அது $60 $70 வரைக்கும் போகும். கண்டிப்பாக நல்லா $1 வரைக்கும் ஈஸியாக போகும். இந்த 2-3 மாதத்தில் கண்டிப்பாக பேர போகும் பார்த்துக்கோங்க. டாஜ் காயின் ஒன்று மிஸ் பண்ணாதீங்க, அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலிமேட்டிக்கில் ஒரு நல்ல அருமையான நியூஸ் இருக்குது. இப்போ தனிச்சமயம் லோவில் தான் இருக்குது, $1 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது ஏறுன்றாங்க. அது வந்து 40% ஏறுன்றாங்க பாலிமேட்டிக்கு. அதை ஒன்று பார்த்துக்கோங்க. பாலிகான் பார்த்துக்கோங்க, அது ஒன்று நல்லா ஏறும். அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ என்னங்க $28 $29 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஆடா கார்டினோ இன்னைக்கு $100 தாண்டி இருக்குன்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகும். நல்ல கெப்பாசிட்டி இருக்குது ஆடா கார்டினோவுக்கு. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண காயின்ஸ், அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் இந்த காயின்ஸ் எல்லாம், நீங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு. அப்புறம் காலா காயின் $3,000 இருக்குது. பை பண்ணிக்கலாம், ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வசீரெக்ஸ் நியூஸ் வந்து வசீரெக்ஸில் இப்போ ஒன்றும் வராது, நமக்கு கைக்கு பணமோ எதுவும் காயின்ஸோ எதுவும் கொடுக்க மாட்டான். அவன் வந்து மே ஜூன் ஆகும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல பிப்ரவரி மாதத்தில் கொடுக்குறான் அப்படின்னா அது இல்லைன்றான். இப்போ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ன்றான். எத்தனை நாள் ஆகுமோ ஏதோ ஒன்று கொடுத்தானா நல்லாயிருக்கும். அது வசீரெக்ஸ் நியூஸு. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் வைக்கிற கிளிப்பிங் காயின்ஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நல்லா ஏறுன்றாங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள்.
நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.